நிச்சயமா பார்க்கலாம். எல்லாருக்குமே தன்னுடைய கட்சி ஆட்சிக்கு வரணும். ஆ. இல்ல நம்ம கூட்டணியில இருக்கும்போது அந்த ஆட்சியில ஒரு பங்கு இருந்தா நல்லா இருக்குமே. அமைச்சர்களாக நம்மளுடைய ஆட்கள் இருக்கும்போது இன்னும் நிறைய திட்டங்களை மத்திய அரசிடமிருந்து பெற்று எடுத்துட்டு வரலாமே அப்படின்றலாம் ஒரு ஆசை இருக்கும். ம். அந்த ஆசையை இன்னைக்கு எல்லாரும் வெளிப்படுத்துறாங்க. ஏன் நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு மாநிலத்துல எல்லாமே அது நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை எங்களுக்கும் நீங்க கொடுக்கலாமே அப்படின்னு கேட்கறதுல எந்தவித தவறும் இல்லைல்ல. இல்ல தவறு கிடையாது. கிட்டத்தட்ட பல வருடங்கள் திமுக கூட கூட்டணியில இருக்காங்க 10 வருடங்களாக. ஏன் இப்போ சடனா இல்லை எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுங்க அப்படின்னா, இப்போ கூட்டணி கட்சிகள்ல திமுகல நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. சடனா உங்களுக்கு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னா அது திமுக கொடுக்க முடியுமா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? முதல்ல இல்ல, பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குதானே. என் கூட நீங்க வரீங்க அப்படின்னா என்னுடைய இதுல உங்களுக்கு பங்கு கொடுக்கறதுல பாசிபிலிட்டிஸ் எப்படி இல்லாம இருக்கும்? அதை அந்த கட்சியினுடைய தலைமை தான் முடிவு செய்யணும். கூட்டணி கட்சிகள் அதற்கான நிபந்தனைகளை அழுத்தமாக கொடுக்கும்போது அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன் இவ்வளவு நாள் பேசாம இப்ப கேக்குறாங்க? அதுதான் என்னோட தேர்தல் நேரத்தில் தானே நீங்க பேச முடியும்.